ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு செவ்வாய் பயிற்சி பலன்கள். பொதுவாக செவ்வாய் சகோதர காரகன், நிலத்துக்கு காரகன், ரியல் எஸ்டேட் துறைக்கு சொந்தக்காரர், அனைத்து விதமான சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய துறைக்கு சொந்தக்காரர், அதிகாரம், மருத்துவத்துறைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், கோபம், ஆக்ரோஷத்துக்கு சொந்தக்காரர். ஸோ இந்த செவ்வாய் பகவானானது மேச மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன தெய்வத்தை வழிபடுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு என்பதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன்? மீன மனையில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ மேச மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக அமர்ந்து பலன் தரப்போகிறார். எது வரைக்கும் அப்படின்னா 20/6/2026 வரை செவ்வாய் பகவான் ஆட்சி பலம். அதாவது உங்கள் ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு 4ஆம் அதிபதி, சுகத்தை தரக்கூடியவன், அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் தான். அந்த செவ்வாய் வலிமை தரக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது, 4ஆம் அதிபதி வலிமை பெறுகிறது. 4ல் என்ன இருக்குது? தாய் ஸ்தானம் இருக்குது. அப்போ தாய் வலிமையடைய போகிறார். தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்ய போகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 4ஆம் அதிபதியில் வேற என்ன இருக்குது? வீடு இருக்குது. அப்போ வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இந்த மாதிரி சொல்லக்கூடிய சுகத்தை தரக்கூடிய அந்த இடம் வலிமை பெறுகிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வீடு வாங்கலாமா சார்? தாராளமாக வாங்கலாம். வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ வாங்கக்கூடிய எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகரத்துக்கும் சக்சஸ் கொடுக்கும் இந்த காலகட்டம். அதே சமயத்தில் 11க்குரியவன் அல்லவா, லாபத்தை கொடுக்கக்கூடியவன், மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடியவன் அந்த செவ்வாய். அப்போ செவ்வாய் வலிமை பெறுகிறது. அப்போ லாபத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும், இந்த காலகட்டம் லாபம் என்பது கண்டிப்பாக கடந்த காலத்தை விட இந்த காலகட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் லாபம். அதாவது செவ்வாய்ங்கிறது வேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். விரைவாக, இது வரைக்கும் ஒரு டல்லாக இருந்திருந்தீங்க கூட இப்போ கொஞ்சம் வேகம் காமிக்கும். சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மைகளை கொடுத்துரும். அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிறது கோபத்தையும் காட்டும். சில சமயங்கள் கோபம் ஆக்ரோஷத்தை கொடுக்கும். செவ்வாய்ங்கிறது சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட, அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டம். சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய துறைகள், தொழில்கள். அப்போ ஒரு மிலிட்ரியில் இருக்கிறது, ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறது. ஸோ இது மாதிரி சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கு. ஏன்னா செவ்வாய்ங்கிறது அதிகாரத்தை கொடுக்கும், ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறதும் இருக்கிறது. அப்போ செவ்வாய் வலிமை பெற்றிருக்கு, சுகஸ்தானமும் வலிமை பெறப்போகிறது, லாபமும் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் பிரயாணமாக போகிறார். எது வரைக்கும் இருக்காருன்னா 28/5/2026 வரை. இந்த கேது அப்படின்னாலே அது கேது நட்சத்திரம் அஸ்வினி. அப்போ கேது எங்கே இருக்குது? 8ஆம் இடத்துல இருக்குது, அட்டமஸ்தானத்தில் இருக்குது. அப்போது செவ்வாயும் கேது கனெக்ட் ஆகுது.
அப்போ என்ன ஆகணும், இந்த டைமில் தான் சகோதரர்களுடன் முரண்பாடு, கருத்து வேறுபாடு, நானா நீயா, ஸோ இந்த மாதிரி ஒரு பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே என்னென்னா கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடு முளைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போது என்னென்ன கரெக்டாக நடந்துக்கிறது நல்லது என்பதையும் அந்த பெருசாக ஒரு ஈகோ கிளாஸ் இல்லாமல் பார்த்து கொள்வதும் கண்டிப்பாக மகரத்துக்கு நல்லது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. செவ்வாய்ங்கிறது பொதுவான ஒரு கலத்திர காரக கிரகம், பெண்களின் கலத்திர காரகம். செவ்வாய் கேது சேருது. அப்போது கணவன் மனைவி விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அனுசரணையாக இருக்கணும். உங்களுக்குள்ள அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் 4ஆம் அதிபதி செவ்வாய், கேது 8ல் இருக்க. அப்போ அம்மாவினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அம்மாவுக்கு உடல்நலத்திலேயோ மனதளவிலேயோ ஸோ கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கணுங்கிறத இந்த மகர ராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் கேதுங்கிறது ஒரு ஆன்மீக கிரகம், ஆன்மீக நாட்டங்களை கொடுக்கும். கோயில் போகிறது, கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது, ஆன்மீக சுற்றுலா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக நடக்கும். இந்த ஆன்மீகம் கலந்த அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும், அது செயல்படுத்தவும் செய்யும். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணியில் ட்ராவல் பண்ண போகிறார். ஸோ இது எந்த காலகட்டம் அப்படின்னு கரெக்டாக கேட்டிங்கன்னா 29/5/2026 15/6/2026 வரை இந்த காலகட்டம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு 5க்குரியவன், 10க்குரியவன், யோகத்தை தரக்கூடியவன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவன், லக்கு கொடுக்கக்கூடியவன். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த மகர ராசி என்பர்கள். ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கணுமா, நிலம் வாங்கணுமா, எல்லாத்துக்கும் எஸ்ஸாக இருக்கும். இடத்த வாங்கணும்னு ஆசையாக இருக்குன்னா இந்த காலகட்டம் டக்குன்னு கிளிக் ஆயிடும். இது வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த இடத்துல இடம் வாங்கலாமா, அந்த இடத்துல வாங்கலாமா, இந்த லொக்கேஷன் போகலாமா, எங்கே சூட் ஆகும், ஒரு குழப்பமாக இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் தெளிவான மன உறுதியோடு அதை செயல்படுத்திடுவீங்க. அப்போ வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற காலம். ஆசைப்பட்ட நிகழ்வுகள், ஆசைப்பட்ட தன்மைகள். இப்போ ஒரு வாகனம் வாங்கணும், ரொம்ப நாளாக மனசில் வச்சுட்டு இருப்பீங்க, இந்த வண்டி தான் வாங்கணும், அதுக்கான செயல்முறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறும். அப்போது சொகுசு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். ரியல் எஸ்டேட்டில் ஏற்கனவே மகர ராசி என்பவர்கள் யாராவது ரியல் எஸ்டேட்டில் அதை சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் கொளிக்க போகுதுன்னு அர்த்தம். அதிர்ச்சிகரமான இன்ப அதிர்ச்சி கொடுக்க போகுது, ஜாக்பாட் லக்கு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம், லாபத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ 10-11 இணையுது. இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸ் சக்ஸஸ் கொடுக்கும். தொழில் இருக்கிறவங்க புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரியான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம். அப்போ சுக்கிரனுங்கிறது கலைத்துறை இல்லவா, 5ஆம் அதிபதி இல்லவா, 5 அண்ணாலே கலையை குறிக்கக்கூடிய. அப்போ கலைத்துறையில் ஆர்வத்தை கொடுக்கும், கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கும், அரசியல் சார்ந்த விஷயத்திலும் எண்ணங்களை கொடுக்கும். குழந்தைகள் நலன் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா 5ஆம் அதிபதி இல்லை, யோகத்தை தரக்கூடியவன் இல்லை. அப்போ குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள், குழந்தைகள் கல்வியை பற்றிய சிந்தனைகள், ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா 5-11 கனெக்ட் ஆகுது. 11ஆம் அதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ 5-11 கனெக்ட் ஆகுதா?
அப்போ 5-11 கனெக்ட் ஆலே அங்கே ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. அப்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய தன்மை, குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய தன்மைகள், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில், சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் 16/6/2026 முதல். அப்போது சூரியன் 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி. ஸோ இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஏன்னா செவ்வாயும் சூரியனும் கனெக்ட் ஆகுது, 2 உஷ்ண கிரகங்கள். ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுக்கணும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தன்னுடைய சுகம் சார்ந்த விஷயம், ஹெல்த் விஷயம், தன்னுடைய சுகத்தையும் சரி, அப்பாவுடைய சூரியன் அப்பாவுடைய ஹெல்த் விஷயத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அப்போ 4-8 கனெக்ட் ஆகுதா, அப்போது இந்த வண்டி வாகனத்தில் செல்லும்போது அந்த வித்தை காமிக்கிறது, இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம். அது 8 அல்லவா, அப்போ இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக மதிக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் 8-11 கனெக்ட் ஆகுதா, திடீர் அதிர்ஷ்டம். அரசு துறையில் இருக்கின்றவர்களுக்கு இது ஒரு வழி கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய தன்மைகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய இடமும் இந்த இடம்தான் அப்படிங்கிறதையும் இந்த மகர ராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆக மொத்தம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பீரியடாக இந்த பீரியட் அமையிருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் இருக்கிறது, செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறார், ஆட்சி பலத்தோடு இருக்காரா, உச்சமாக இருக்காரா, வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா, செவ்வாய் பகவான் பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா, அல்லது 6-8-11ஆம் அதிபதி 6-8-12ஆம் அதிபதிகளுடைய தொடர்பில் இருக்கா என்பதை பொறுத்தும், இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுவரை திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.